யூபியில வந்து ஒரு 10 இடத்துல வந்து தேர்தல் நடக்குது. அதன் பிறகு ஒரு 12 இடத்துல வந்து தேர்தல் நடக்கிறது. அப்போ இதுல ஆக்சுவலி என்னை பொறுத்தவரையில பிஜேபி இஸ் லூசிங் அவுட்ன்னு தான். ஏனென்றால் பாஜகவினுடைய கட்டமைப்பு என்று பார்த்தீங்கன்னா, யூபியில இப்ப ஏறத்தாழ எல்லா இடத்துலயும் இருக்கிறது. பூர்வாஞ்சல்ல ஓரளவுக்கு கிடையாது என்று வைத்துக் கொண்டால் கூட, பாக்கி இருக்கின்ற நியர்லி த்ரூ அவுட் யூபி வந்து யோகி என்ன பண்ணாரோ பண்ணலையோ நிச்சயமாக இந்த கிராஸ் ரூட் கட்சியை வந்து வளர்த்திருக்காருன்றதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆமா, உருவாக்கியிருக்காரு. அப்ப அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு கட்சிக்கும், இப்ப ஆளே இல்லாத ஒரு காங்கிரஸுக்கும், ஓரளவுக்கு ஆள் இருக்கின்ற அதாவது இப்ப காங்கிரஸ், எஸ்பி என்றது கூட்டணி, சமாஜ்வாதி பார்ட்டி என்றது கூட்டணி பார்த்தீங்கன்னா, அது சமாஜ்வாதி 1ன்னு எடுத்துக்கொண்டால் காங்கிரஸ் வந்து 1/4ன்னு தான் வச்சுக்க முடியும். அப்ப அப்படி இருக்கின்ற ஒரு கட்சி, ஓரளவுக்கு வந்து இவங்க வந்த பிறகு, பிரியங்கா வந்த பிறகு கொஞ்சம் ஒரு கொஞ்சம் எந்திரிச்சு பாக்குதுன்னு ஒரு செத்த பேஷண்ட் இல்லாம இருக்குன்னு பாத்துக்கலாம். அப்ப அப்படி இருக்கின்ற ஒரு கட்சிக்கு வந்து இது பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுக்கிறது. அதாவது நீங்க 10 இடத்துல நடத்துறீங்க, அப்புறம் 12 இடத்துல நடத்துறீங்க. இதே வந்து ஒரு 40 இடத்துல நடத்தீங்கன்னா, நிச்சயமாக பூத் ஏஜென்ட் ஆமா. பூ பூத் ஏஜென்ட் கூட போட்டிருக்க முடியாது. அந்த அளவுக்கு பிரச்சனை. அதே மாதிரி தான் வெஸ்ட் பெங்கால்லையும் பார்க்கிறேன். வெஸ்ட் பெங்கால்ல நிச்சயமாக அது திரிணாமுலுக்கு தான் இப்ப இருக்கின்றதுல அதிகமாக இருக்கின்ற ஏஜென்ட்ஸ் அதே மாதிரி குண்டாஸ் எல்லாமே இப்போதைக்கு கூட அவர்கள் தான் ஜாஸ்தி இருக்கிறாங்க. இப்ப இந்த குண்டாசனுடைய மூவ்மெண்ட் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். நான் பல காலமாக படித்த விஷயமா இருக்கிறது. ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் இருந்தாங்க. சித்தார்த் சங்கர் ரே எமர்ஜென்சி அந்த பிரச்சனைகள், சஞ்சய் காந்தியினுடைய அந்த ஃபேமிலி பிளானிங் இதெல்லாம் வந்து சித்தார்த் சங்கர் ரேனுடைய அந்த அந்த தருணத்தில் தான் உருவாகுது. இந்த குண்டாஸினுடைய கான்செப்டே வந்து அந்த டைம்ல தான் பெங்கால்ல வந்து உருவாகிறது. இல்லை என்றால் சாதா சீஃப்ஸ்டன்ஸ் இல்லை என்றால் அங்க இருக்கின்ற ஜமீன்தார்ஸ் இவர்கள் தான் அங்க குண்டாஸா இருந்தாங்க. அதை மாறி வந்து புது ஒரு படைகள் அதாவது நகரத்திலிருந்து கிராமம் நோக்கி செல்கின்ற படைகள் வந்து இவர் தான் உருவாக்குறாரு. சித்தார்த் சங்கரை உருவாக்குறாரு. அந்த குண்டா படைகள் அப்படியே வந்து ஜோதி பாசு கிட்ட போய் இதாயிரும். ஏன்னால் காங்கிரஸ் ஆமா கீழே போயிடுது, கம்யூனிஸ்ட் வந்து மேல வர்றாங்க. 30 வருஷம் அங்க இருந்த குண்டா படைகள் அப்படியே வந்து திரிணாமுலுக்கு வந்து இப்ப மாறி இருக்கிறாங்க. அதுல இருந்து சில நபர்கள் வந்து பாஜகவுக்கு போனால் கூட இன்னைக்கும் திரிணாமுல் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபைட் கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அதுல சிலர் வந்து திரும்பி வந்துட்டாங்க. பாஜகவுக்கு போன நபர்கள் வந்து சிலர் திரும்பி வந்துட்டாங்க. அப்ப திரிணாமுலுக்கு நிறைய கிரவுண்ட் சப்போர்ட் இல்லை என்றால் அந்த கிரவுண்ட் வந்து ஹோல்ட் பண்ணக்கூடிய அந்த விஷயம் வெஸ்ட் பெங்கால்ல கிரவுண்ட் ஹோல்டிங் தான். அது எஸ்பெஷலி நார்த்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வறுமை எல்லாம் எங்க நம்மளுடைய நாடு எண்ட் ஆகுது, எங்க பங்களாதேஷ் ஸ்டார்ட் பண்றது கூட தெரியாத இடங்கள் இருக்கிறது. நானே வந்து பங்களாதேஷ்க்கு வந்து ஸ்ட்ரேயா அங்க போய் வந்திருக்கேன். அதுக்குள்ளாலதான் யாரோ கூப்பிட்டு சொன்னாங்க, ஐயோ அது வேற ஊருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த அளவுக்கு வறுமை இருக்கின்ற இடம். அங்க வந்து நீங்க டிமார்க்கெட் எல்லாம் பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அப்படி இருக்கின்ற ஒரு இடம். அங்க வந்து இப்போ இந்த ஒரு தேர்தல் இந்த கான்ஃபிகரேஷனால நிச்சயமாக பாஜகவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு. நீங்க குறிப்பிட்ட மாதிரி நிச்சயமாக திரிணாமுல் வேண்டாம் என்று நம்புவர்கள் வந்து அது வந்து காங்கிரஸுக்கோ இல்லை என்றால் கம்யூனிஸ்டுக்கோ ஓட்டு பண்ண முடியாது. இவர்கள் எல்லாம் ஒன்றாக இருக்கிறார்கள் என்ற அந்த ஒரு ஐடியாவின் அடிப்படையில் நிச்சயமாக அது பாஜகவுக்கு தான் போகும் என்று நான் கருதுகிறேன். அங்க வந்து பாஜகவுக்கு உதவும் என்று நான் கருதுகிறேன். அதே நேரத்துல யூபியில உதவாது. அப்ப அந்த 80 சீட்ஸ்ல உதவாத விஷயம் வந்து இப்போ ஒரு 40 சீட்ல வந்து பீகார்லயோ இல்லை என்றால் 42 சீட்ல வந்து பெங்கால்லயோ உதவுறதுனால மட்டும் வந்து அது செய்ய வேண்டுமா என்ற அந்த இது எனக்கு அது நிச்சயமாக கேள்விக்குறிதான். ஒரு சீனியர் போலீஸ் அதிகாரி நம்ம ஸ்டேட்ல வந்து பாதுகாப்புக்காக இருக்கின்ற நபர் அவர் என்ன சொன்னார்னா, ஐயோ நல்ல வேலைங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லயே தமிழ்நாட்டுல முடிஞ்சு போச்சு. செகண்ட் ஃபேஸ், தேர்ட் ஃபேஸ் இது போக போக என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் களம் வந்து சூடாயிட்டே இருக்கும். அப்ப அதுல வந்து பேச்சுக்கள் ஆனாலும் சரி, அதே மாதிரி இந்த இன்டராக்ஷன்ஸ் ஆனாலும் சரி, ரொம்ப ரொம்ப இது இட் வில் பி வெரி டென்ஸ். நல்ல வேலை இப்பயே முடிஞ்சு போச்சு. அதனால நமக்கு பிரச்சனையே இல்ல அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி இன்னொன்னு நீங்க அமேட்டியை பத்தி குறிப்பிட்டீங்க. அது முக்கியமான பாயிண்டாக நான் பார்க்கிறேன். அதாவது யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய எம்பாரஸ்மெண்ட் ஆயிருக்கும். இப்ப வந்து அமேட்டியும் வயநாடும் ஒரே நாள்ல தேர்தல் நடந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய ஒரு எம்பாரஸ்மெண்ட் ஆயிருக்கும் காங்கிரஸுக்கு. அதாவது இப்ப நீங்க வந்து மிக தெளிவாக தெரியும். அதாவது அவர் அமேட்டியில நின்று அமேட்டியில இருந்து ஜெயிச்சு விட்டாருன்னா வயநாட வந்து நிச்சயமாக காலி பண்ணிடுவாரு. ஹி வில் வெக்கேட் வயநாடுங்கிறது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது. அப்படி ஒரு நடக்கும் பட்சத்துல வந்து நீங்க வயநாடு எந்த மூஞ்சியோட நீங்க ஓட்டு கேட்பீங்க? அதான் அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜில வந்து இப்ப தேர்தல் ஆணையம் என்பது என்னை பொறுத்தளவு நான் என்ன இப்ப நரேந்திர மோடி என்ற பெயர் குறிப்பிடாம வந்து நட்டாவுக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க. அப்ப அவ்வளோ ஒரு ஏறத்தாழ பாஜக சொல்கின்ற விஷயங்களை வந்து செய்கின்ற ஒரு அமைப்பா இருக்கிறது. அப்படி இருக்கின்ற ஒரு அமைப்பு கிட்ட ஈஸியா ரிக்வெஸ்ட் பண்ற ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. அமேட்டியும் இதுவும் ஒன்னா நடத்துங்க. இல்லை என்றால் இப்ப எப்படி 12 இடத்துல நடத்துறாங்க இல்லையா? அது கூட இன்னொரு 2, 3 இடம் ராய்பரேலி அதே மாதிரி அமேட்டி இந்த மாதிரி ஒரு 3, 4 இடம் நடத்தினா மிக தெளிவா வந்து இதுல தெரிஞ்சு விடும்.
இப்ப இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து இங்க தேர்தல் முடிவாயிற்று. நீங்க குறிப்பிட்ட மாதிரி கேரளால முடிஞ்சு போச்சு. இனி ராகுல் காந்தி அங்க போய் மனு தாக்கல் செய்யலாம். அதன் பிறகு வந்து அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் அவர் தாராளமாக கொடுக்கலாம். அதன் பிறகு கேரளால வந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். இதுக்கெல்லாம் வழி இருக்கிறது. காங்கிரஸுக்கு அந்த ஒரு எம்பாரஸ்மெண்ட் வந்து கொடுக்கறதுக்கு கூட இந்த தேர்தல்ல யுக்தியாக அது பயன்படுத்தவில்லை. நான் 2019ல பார்க்காத விஷயமா இருக்கு. 2019ல 2 இடத்துலயும் நிக்க வேண்டிய கட்டாயம் வந்து ஏற்படுத்தினாங்க. அப்ப அதுலதான் கேரளால இருக்கிற கேம்பெயின் என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் வந்து அங்க ஓடி போயிருவாரு என்று கேம்பெயின். ஆனா அங்க என்ன கேம்பெயின் பாத்தீங்கன்னா, இவர் வந்து இங்க தோல்வி பயத்தால அங்க ஓடி போயிட்டாரு என்ற கேம்பெயின். ரொம்ப எஃபெக்டிவ் கேம்பெயினா இருக்கு. 2 இடத்துலயும் நல்ல எஃபெக்டிவ் கேம்பெயினா இருந்தது. அப்கோர்ஸ் கிரவுண்ட்ல உங்களுக்கு அந்த டைம்ல போர்ஸும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அதனால செய்ய முடியவில்லை என்ற நிலை இருக்கிறது. அப்போ என்னை நீங்க இந்த கர்நாடகத்தை பத்தி ஆரம்பிச்சீங்க. இது 14 தொகுதிகள். அதுலயும் 3 தொகுதி வந்து இட் இஸ் நாட் தக்ஷின் கன்னடா. இன்னொரு 2 தக்ஷின் கன்னடா தொகுதிகளில் வந்து தேர்தல் நடக்கவில்லை. அது வந்து அடுத்த பேஸ்ல நடத்துறாங்க போல தெரியுது. எனக்கு அதுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் லாஜிக் புரியுதா இதுல?